இங்கனே ஒரு 500 பேர் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய தண்ணி உணவு கொடுத்து எங்கள் மேலே கேஸ் பதிவு செய்து எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு மாலை நேரத்தில் விடுதலை பண்ணுறது வழக்கமான ஒன்று. இது ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு உரியது. இன்னைக்கு காலையிலே மிகப்பெரிய குழப்படி முற்றுகை போராட்டம். நாங்கள் அசம்பிள் ஆகிறோம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில். எங்களை அசம்பிள் ஆக விடுங்க. அசம்பிள் ஆன பிறகு நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் போராட்டத்துக்கு தான் வர்றோம். எங்களுக்கு தேவை மக்களுக்கான 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, மக்கள் பிரச்சனை, மக்களுக்கான இலக்கு. அது மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தணும். இந்த 1000 கோடி ஊழல் பணம் எங்கே போயிடுச்சுன்னு தெரியும். அதுக்காக தானே போராட்டம். இது பாஜகவுக்கான தனிப்பட்ட போராட்டம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம் தானே. 1000 கோடி நிதி மோசமாகுதுன்னு சொன்னால் எப்படி மோசமாகுது? மக்கள் படத்திலிருந்து வீணாகுது. இப்போ பாருங்கள், எங்களை தெருவில் விட்டாச்சு. போலீஸ் என்ன செய்வாங்களோ அதை நாங்கள் செஞ்சு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த பேப்பரை நாங்கள் கொடுக்க போகிறோம். நாங்கள்லாம் வந்திருக்கோம், நீங்கள் கைது பண்ணி எங்களுக்கு சிஎஸ்ஆர் போடுங்க, நாங்கள் கொடுக்க போகிறோம். ஒரு போலீஸ் அதிகாரி இல்லை. அப்போ என்னென்னா, அந்த கிராமங்களை கைது பண்ணால் ஊரை விட்டு அவுட்டரில் இறக்கி விட்டு போவாங்களாம். அந்த மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நிறைய பேர் அரெஸ்டாக இருக்காங்கிறது தெரியக்கூடாது. இதுதான் இன்றைக்கி இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டம், காவல்துறையுடைய திட்டம். ஒரு 3000 பேர் கைதாக இருக்குது, கைதானது தெரியக்கூடாது. இவங்களை எங்கேயோ கொண்டு இறக்கி விட்டு கணக்கே இல்லாமல் போகணும். கேட்டால் 150 பேர் அரெஸ்ட்டு, 50 பேர் அரெஸ்ட்டு சொல்கிறதுக்காக சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிற்கிற மாதிரி போலித்தனமான ஒரு அரசியலாக இருக்குது, போலித்தனமான ஆட்சியாக இருக்குது.